2018ஆம் ஆண்டு வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி அடைந்த வடசென்னை படம் அப்படிங்கிறது இன்றளவும் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஏன் அப்படின்னா படத்தில் நடித்த அமீரா இருக்கட்டும், சமுத்திரக்கனியாக இருக்கட்டும், தனுஷ் அவர்கள், ஆண்ட்ரியா போன்றவங்க மிகப்பெரிய ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு கதை களத்தினால அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இதோட தொடர்ச்சி வடசென்னை 2 எப்போ வரும் அப்படிங்கிற ஆர்வம் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த படத்தோடைய தயாரிப்பாளரான ஐசரி கணேஷ் அவர்கள் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அவர் ஒரு நிகழ்வில் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ சில பட வேலைகளில் நான் பிஸியாக இருக்கேன். கட்டாகுஸ்தி 2 இருக்கட்டும், அப்புறம் டயாங்கரங்கிற படமாக இருக்கட்டும், அடுத்து மாரி செல்வராஜ் இயக்கக்கூடிய D56 போன்ற படங்கள் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இந்த படங்களுடைய பணிகள் முடிந்த பிறகு வடசென்னை 2 படத்துக்கான பணிகள் தொடரும் அப்படிங்கிற அப்டேட்டையும் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் அவர்களும் சிம்புவை வைத்து அரசன் படத்தை இயக்கிட்டு இருக்கிறதுனால அவரும் சில வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால இது எல்லா வேலையும் முடிக்கப்பட்ட பிறகு வடசென்னை 2க்கான அந்த பணிகள் தொடரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது.